ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மார்கன் படத்தோட ரிவ்யூ பண்ண போகிறோம். மார்கன் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, பட் அந்த படத்தை இப்போ தான் பார்த்தேன். ஸோ அந்த படம் வந்துட்டு விஜயானி சார் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி வாங்க ரிவ்யூ பண்ணலாம். பத்தி கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல யாரு ஹீரோ யாரு வில்லன் எனக்கு தெரியவே இல்லை. என்னடா புதுசா ஏதாவது பொருள் கிளப்பிட்டு இருக்கியான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. அதை தாண்டி ஒரு பிக்கஸ்டான ஒரு ரோல் வந்துட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ யாருமே இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஹட்ஸ் ஆஃப் ஃபார் விஜய் ஆண்டனி சார். ஏன்னா வந்துட்டு இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி சார் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு கேரக்டரிசம் இருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு தான் வந்துட்டு இந்த படத்தை ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. அவரால் தான் இந்த படமே வந்துட்டு தூக்கி நிறுத்தின மாதிரி. ஓகே, ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் வந்துட்டு ஒரு டைம் டிராவல், ஃபிக்ஷன் அண்ட் ஃபேண்டசி இந்த மாதிரிலாம் இருக்குது, இது வந்துட்டு ஏதோ அப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லலை, டெவில் வெளியே வர பார்க்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருந்த மாவீரன் படம் பிடிக்கும் அப்படின்னா தட் மாவீரன் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர், ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அதே மாதிரி அதே ஒரு ஸ்பெக்ல வந்துட்டு இந்த படம் லைக் நம்முடைய மார்கன் விஜயானி சார் நடிச்சிருந்த மார்கன் படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபேண்டசி சைடை வந்துட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது சூப்பரா இருந்துச்சு. தமிழறிவு ஏஜ் 23, சன் ஆஃப் முருகவேல், ஐடென்டிஃபிகேஷன் கட் இன் தி லெஃப்ட் ஐப்ரோ. பிரம்மாண்டம் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு கையாண்டதே வந்து ரொம்ப ஆச்சரியக்குள்ளத்தக்கது அண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதை பொறுத்த ஒரு கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொலை நடக்குது. அதுவும் எப்படி அப்படின்னா வந்துட்டு வித்தியாசமான முறையில உடல் எல்லாம் கருகி ஒரு கருப்பு நிறத்துல ஆகி அவங்க செத்து போறாங்க. காரணம் என்ன அண்ட் யார் அதை அப்படி பண்ணது, அதோட வேலிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இடத்துல வந்துட்டு இதே மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு கேள்விப்பட்டு அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரவர் தான் நம்ம விஜய் ஆண்டனி சார். அங்க வந்து அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் கதை. அதுக்கு இடையில வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப ஹேண்டில் பண்ணி நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் தான் இந்த படமே. ஓகே, அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை அந்த மாதிரி. ஸோ அந்த அண்ணா வந்து நடிச்ச விதம் அண்டு கொண்டு போன விதம் அண்டு கிடைச்ச அந்த பாயிண்ட்ஸ், ஸோ நிறைய சூப்பரான ஒரு விஷயத்த வந்து உள்ள அடக்கியிருக்காரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு தண்ணி, ஓகே, தண்ணி தான் எல்லாமே இந்த உலகத்துல. அடுத்தவனோட முகம் நான் தான், இது நீ தான் அப்படின்னு வந்துட்டு அடையாளம் காமிச்சது தண்ணி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு நிறைய விஷயத்த உள்ள அடக்கியிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபேண்டசி அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அதுக்கான சின்ன வயசுல வந்துட்டு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. சின்ன வயசுல வந்துட்டு அவருக்கு ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்த பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு அந்த ரீசன் எல்லாமே வந்துட்டு வேலிடா இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஓகே, இதனாலதான் இது இருக்குது, இதனாலதான் இது நடந்திருக்குது. சில பேர் லாஜிக் கேட்பாங்கல்ல. ஸோ லாஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. மாவீரன் படத்துலயும் அதே மாதிரி தானே. ஸோ வந்துட்டு அந்த வீரமே ஜெயம் அப்படி மாதிரி வந்துட்டு அந்த ஒரு எழுத்து வந்துட்டு அங்க பேப்பர் இதெல்லாம் கடிசில இருக்கும். ஸோ அதை அவங்க அம்மா எரிச்சிருவாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அது பறந்து போய் அவரோட காது பக்கத்துல இருக்கும். அது வந்துட்டு மலையில வந்துட்டு அந்த இங்கு வந்துட்டு அப்படியே காதுக்குள்ள போகும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு பண்டைய காலத்துல ஒரு பேச்சு இருக்குது. விரதம் இருந்து ஒரு கட்டுப்பாடோட ஒரு 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 முறை இருக்குது ஒரு பொருளை செய்யறதுக்கு. அந்த முறையோட செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு அது தானா பறக்கும் அண்ட் வந்துட்டு அது நல்லா உயிர் பெறும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்துல அவர் வந்துட்டு ஒரு ஸ்கெட்ச் ஆர்ட் பண்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கட்டு உட்காந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு மாவீரன் படத்துல. ஸோ அது வந்துட்டு உயிர் கொண்ட மாதிரி தான் அது காமிப்பாங்க. ஸோ அதுக்கான விஷயம் தான் அங்க வந்து இங்க காதுக்குள்ள போகும்போது அது காதுல இருந்து யாரும் பேசுற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இங்க வந்துட்டு இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் காமிப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ல வந்துட்டு தான் உள்ள என்ன நடந்துச்சு, எதனால அவருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குது, எதனால அவர் இப்படி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்டிங் செக்ஷனா மாறி இருக்காரு, எதனால அவர் வந்துட்டு டைம் டிராவல் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, எதனால இவருக்கு இந்த மாதிரி சக்தி கிடைச்சது, வாட்ஸ் த ரீசன்ஸ் அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை காமிப்பாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அஃபிஷியல். அண்ட் ஒரு ஆமையை காமிப்பாங்க.
ஸோ அந்த ஆமையை காமிக்கும் போது வந்துட்டு அது அப்பப்போ அந்த தண்ணி தொட்டிலிருந்து வெளில வந்து இவரோட வாய்க்குள்ள ஏறி இருக்கும், தலையில ஏறி நிற்கும், காலில் ஏறி நிற்கும், நெஞ்சில் ஏறி நிற்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னோட சக்தி உன்கிட்ட தான் இருக்குது, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி மாதிரி. ஸோ நான் உன்னை காப்பாத்திருக்கேன் அப்படி மாதிரி வந்துட்டு சில விஷயத்தை காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுல ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் டைம் டிராவல் பண்ண முடியும், ஒரு ஃபிக்ஷன் மாதிரி ஒரு டைம் டிராவல் பண்ண முடியும். அதை தாண்டி அவருக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான நிறைய ஒரு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் மாதிரி அவரால் ஒரு விஷயத்த பார்த்தா அதை மறக்க முடியாது. ஓகே, அதனால வந்துட்டு அவர் டிராயிங் பண்ண முடியும் அண்ட் ஒரு ஸ்விம்மிங் டேலண்ட் உள்ளவர். ஸோ ஏகப்பட்ட டேலண்ட் உள்ள ஒரு பர்சன் தான் அந்த செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஏற்கனவே ஒரு இந்த மாதிரி ஒரு மேட்டர்ல அவங்க மகள் வந்துட்டு இறந்துருப்பாங்க. இறந்து இவருக்கும் அதே மாதிரி ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு வேலையை வேணாம் அப்படி உட்காந்துருக்கும் போது தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல அண்ட் வந்துட்டு ஒரு நியூஸ்ல வந்துட்டு இது மாதிரி பார்த்துப்பாரு இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ கருகி இறந்த மாதிரி ஒரு உடலை பார்த்து அந்த போட்டோவை பார்த்து நேராக வந்துருவாரு தூக்கிட்டு. லைக் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அனதர் செக்ஷன் நடக்கும் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அது ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. எனக்கான வந்துட்டு இந்த படத்துல நம்முடைய விஜய் ஆண்டனி வந்துட்டு கொஞ்சமாக தான் நடிச்சிருக்காரு. அவருக்கான ஸ்க்ரீன் பேஸே கம்மி. நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாஸ்டர்ல விஜய் சார் கொண்டாடாம நிறைய பேர் வந்துட்டு விஜய் சார் கொண்டாடினாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்தை வந்துட்டு விஜய் ஆண்டனி சாருக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதை விட முக்காவாசி பங்கு வந்து நம்ம அந்த செகண்ட் ஹீரோக்கு இருக்குது. ஏன்னா அவர் இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அவர் இந்த படத்தை தூக்கி நிறுத்தல அப்படின்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒன்னும் சொல்றது இல்லை. அண்ட் இதை தாண்டி இந்த படத்துல வந்துட்டு இவர் செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்கலாம். யாரு அப்படின்னா வந்துட்டு என்னோட ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன், டபுள் ஆக்ட் நடிச்சிருக்கலாம்னு சொல்றேன். ஸோ இந்த ஒரு ஆக்ட்ல வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரா, செகண்ட் ஒரு ஆப்ஷன்ல வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோக்கு பதிலாக இவர் நடிச்சிருக்கலாமே, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் நிறைய வித்தியாசமான ஒரு செக்ஷன்ல வந்து யோசிச்சு பார்க்கும்போது வந்துட்டு இல்ல அப்படி ஒன்று நடிச்சிருந்தா வந்துட்டு ஏற்கனவே இது மாதிரி நிறைய படம் வந்து இருக்குது. பட் ஆனால் இந்த டைம் டிராவல் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு படம் வரல. இட்ஸ் லைக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜானர்ல வரல. அப்ப வந்துட்டு நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா, இருக்காதா, இருக்குமா, இல்லையா, அப்படியா இப்படியா மாதிரி எனக்கு என்னமோ தோணிட்டு இருந்துச்சு. பட் நிறைய ரிவ்யூல வந்து நான் பார்த்தது என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நல்லாவே இல்லை, சும்மா இப்படி காமிச்சாங்க, டைம் டிராவல் மாதிரி காமிச்சாங்க, அது மாதிரி காமிச்சாங்க, நல்லாவே இல்லை அப்படின்ட்டு. பட் படத்தை தூக்கி நிறுத்துனது அந்த ஒரு செக்ஷன் தான், அந்த ஒரு சீன்ஸ் தான். ஸோ அது மட்டும் எப்படி நல்லா இல்லை எனக்கு புரியவே இல்லை. நீங்க வேணும்னு உருட்டுறானுங்களா இல்ல வந்துட்டு இவங்களுக்கு கதை புரியாதனால வந்துட்டு புலம்பிட்டு இருக்கானுங்களா இல்ல சத்தியமா எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் இந்த படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம் தியேட்டர்ல போய் மஸ்டா வாட்ச் பண்ணுங்க. மார்கன் உங்களை அன்புடன் வர வைக்கிறது. ஓகே, ஸோ இந்த படம் வந்து எனக்கு 100% பிடிச்சிருக்குது. அண்ட் நீங்களும் பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். பாய்.